தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலைவெளியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்றால், சென்னையில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நூற்றாண்டு விழா. அந்த விழாவின் நாயகர் எங்களுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம். திருவைகுண்டத்திலையும் அவர் பிறந்த ஊர் பெரும் பற்று என்று சொல்லக்கூடிய நடைமுறையில் பெரும் பத்து என்று நாட்டு வழக்கிலே மக்கள் பேசுவார்கள். பெரும் பற்று என்று சொன்னால் பெரிய பற்றுக்காடு, அதாவது நஞ்சை நிலத்தினுடைய பகுதியை பற்று என்று நாங்கள் வேளாண்மையை சேர்ந்த உழவர்கள் நாங்கள் சொல்லுவோம். அந்த மிகப்பெரிய தாமிரபரணியினுடைய நஞ்சை நிலப்பகுதி தான் அந்த பெரும்பற்று, பெரும் பற்று. அந்த ஊரிலே 1925ஆம் ஆண்டு இதே டிசம்பர் மாதம் 25 பிறந்து நூற்றாண்டு விழாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்திலே 29/12/2024 அன்று ஒரு நாள் அரங்க விழாவாக மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த விழாவை ஒருங்கிணைத்தவரும் ஐயா பல நெடுமார். அவரும் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணுவை போல், நல்லக்கண்ணு ஐயாவை விட 8 அகவை குறைந்தவர், 92 அகவை அவருக்கு. 2 பேரும் நீண்ட காலம் தூய தொண்டு அரசியல் முயற்சியில் தங்களை தாங்களே இணைத்துக் கொண்டவர்கள். அதிலே சின்ன வேறுபாடு என்னவென்றால், ஐயா நல்லக்கண்ணு அகில இந்திய தேசிய நிலையிலே தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியவர், தொடர்கிறவர். இந்திய பொதுவுடைமை கட்சி, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்டதோ அதே நாள்ல பிறந்தவர் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு. அது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புக்குரிய ஒரு செய்தி. அதே போல அந்த விழாவுக்கு தலைமையேற்று நடத்திய தமிழர் தேசிய முன்னணியினுடைய தலைவர், உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவரும் கூட ஐயா பல நெடுமாறன் ரத்தன சுருக்கமாக சில செய்தியை அவருக்கே உரிய அந்த தமிழ் மொழி நடையில் எல்லோரும் அரங்கத்தில் இருந்த அத்தனை தமிழ் பெருங்குடி மக்களின் ஏற்கக்கூடிய வகையிலே பேசினார். இந்திய விடுதலை போராட்டத்திற்கு எத்தனையோ தியாக சீலர்கள், நீண்ட காலம் சிறையில் இருந்தவர்கள், தன் வாழ்நாளையே இழந்தவர்கள், சொத்து சுகம் அத்தனையும் இழந்த நம்முடைய கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சியை நினைவுபடுத்தினார். வ.உ.சியை போல் இல்லாவிட்டாலும் கூட ஏறக்குறை 8 ஆண்டு காலம் இந்திய நாட்டு விடுதலைக்காக சிறையில் இருந்த மிகப்பெரிய தியாக சீலர் ஐயா நல்லக்கண்ணு. எத்தனையோ வழக்குகள், திருநெல்வேலி சதி வழக்கு, வெடிகுண்டு வழக்கு அவர் மீது போடப்பட்டு அவருடன் அந்த வழக்கில் பிணைக்கப்பட்ட பல பேருக்கு மரண தண்டனை கூட வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மரண தண்டனை வழங்கி அவர்களை அந்த அதிகாலை 5 மணி அளவுக்கு அந்த தூக்குமடைக்கு அழைத்து செல்கிற பொழுது ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள் அடைக்கப்பட்ட அறை வழியாக அழைத்து சென்று அவர்கள் அந்த உன்னதமான அந்த விடுதலை முழக்கத்தை எல்லாம் எழுப்பி சென்றதாக நேற்று நினைவுபடுத்தினார்கள். எல்லாவற்றை விட பெரிய சிறப்பு, ஒரு எளிய குடும்பத்தில், தூய தமிழ் குடும்பத்தில், வேளாண்மை தொழில், அதாவது விவசாய குடும்பத்தில் பிறந்த, கிராமத்துல பிறந்த நம்முடைய ஐயா நல்லக்கண்ணுவை நேற்று ஐயா பல நெடுமாறன் சொன்னார். எத்தனையோ மிகப்பெரிய தலைவர்களுக்கு, பெரியாராக இருக்கட்டும், பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், மூதறிஞர் ராஜாஜியாக இருக்கட்டும், கப்பலோட்டி பெருந்தமிழர் நம்முடைய பாட்டன் வ.உ.சியாக இருக்கட்டும், அல்லது அகில இந்திய அளவிலே ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், லால் பகதூர் சாஸ்திரியாக இருக்கட்டும், சர்தார் வல்லபாய் பட்டேலாக இருக்கட்டும், சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜியாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அந்த தலைவர்களுக்கெல்லாம் அவர்கள் மறைந்த பிறகுதான் இந்த நாட்டு மக்கள் அல்லது நாட்டு அரசு நூற்றாண்டு விழாவை எடுத்து சிறப்பித்தது. ஆனால் நம்முடைய வாழ்நாளிலே, நம்முடைய காலத்திலே, அவர் வாழுகின்ற நேரத்திலே நூற்றாண்டு விழாவை காணக்கூடிய மாபெரும் தலைவர் நம்முடைய ஐயா இரா நல்லக்கண்ணு என்று மிக சிறப்பாக ரத்தன சுருக்கமாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டு ஐயா பல நெடுமாறன் பேசியது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. அதே போல ஐயா பல நெடுமாறனுக்கு அடுத்து ஒரு அவசர
வேலையின் பொருட்டு, பயண திட்டத்தின் பொருட்டு ஐயா நல்லக்கண்ணு பிறகு தூத்துக்குடிக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செல்வதாக அவரே மேடையில் பேசினார். அவருடைய அந்த பேச்சும் ரத்தன சுருக்கமாக மிக சிறப்பாக நல்லக்கண்ணையாவுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள், தமிழ் சான்றோர் பேரவை, நானும் பங்கெடுத்த தமிழ் சான்றோர் பேரவை நிறுவனர் ஐயா அருணாசலம் அவர்கள் 80வது பிறந்த நாள் விழாவே நம்முடைய ஐயா நல்லக்கண்ணுக்கு, அது ஒரு நிகழ்வு, ஒரு இடத்திற்கு ஒரு வாடகை மகிழுந்திலே போய் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு. சென்னை மாநகரத்திலே திடீரென்று 4 பேர் ஒரு இடத்துல அந்த மகிழுந்தை கையை காட்டி தடுத்து நிறுத்துகிறார்கள். ஐயா என்ன எதற்காக நிறுத்துங்கள் என்று கேட்கும் போது அந்த மகிழுந்து உரிமையாளர் கடன் வாங்கி அந்த மகிழுந்தை பெற்றிருக்கிறார். அந்த கடனை கட்டவில்லை. உடனே அந்த மகிழுந்தை பறிமுதல் செய்வதற்காக எவ்வளவு சொல்லி பார்க்கிறார், கேட்கவில்லை. மகிழுந்தை விட்டு இறங்கி நகர பேருந்திலே அவருடைய நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய அந்த நிகழ்வு அந்த நேரத்திலே ஊடகத்திலே பரபரப்பான செய்தி வந்தது. அந்த செய்தி அறிந்துதான் நம்முடைய ஐயா அருணாசலம் அவர்கள், அவர் ஏற்கனவே வள்ளல் அருணாசலம் அவர்கள் ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டாட்டோ சுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு காரை எங்களெல்லாம் கலந்து பேசிதான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் பெற்றுக் கொள்வாரா என்னன்னு தெரியல. அந்த அச்சமும் ஐயமும் இருந்தது. அதற்கு மாற்றாக அன்றைக்கு ஐயா கலைஞரோடு நெருக்கமாக இருந்த கவிஞர் இளவேணி கலைஞரிடம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கையிலால் அதை கொடுக்கணும் என்று முடிவெடுத்து அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கொடுக்கும் போது அந்த இடத்திலே அந்த மகிழுந்தை அந்த திறவை வாங்கி கட்சிக்கு ஒப்படைத்த மாபெரும் தலைவர் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு. அதே போல கட்சி அவருக்கு கொடுத்த 1 கோடி ரூபாயை கட்சிக்கே திருப்பி கொடுத்த வள்ளல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட தகைசால் தமிழர் விருது கொடுத்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். சொந்த பணத்தை 5000 ரூபாய் போட்டு 10,05,000 கொரோனா நிவாரண நிதியாக முதலமைச்சர் அந்த இடத்திலே நம்முடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்க்க முடியாது. அந்த தலைவர் பிறந்த ஊர் என்னுடைய சொந்த ஊர் என்பதிலே நான் பெருமிதம் கொள்கிறேன். அதோடு அல்லாமல் 1956 வாக்கிலே ஐயா பிறந்த கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரே கம்யூனிஸ்ட் கட்சி, பிளவுபடாத பொதுவுடைமை இயக்கம், அந்த இயக்கத்தில் ஐயா முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க. எங்க ஊர் பொன்னன்குறிச்சி, திருவைகுண்டத்துக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தான். அங்கு ஒரே குடிகளுக்குள் ஏற்பட்ட மோதல் நிகழ்வில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர். கொலை செய்தவர்கள் எங்கள் குடும்பத்தை சார்ந்த எங்களுடைய மூத்த அண்ணன் ஒருவர். அவர் மீது அந்த கொலை குற்றச்சாட்டு வந்து பிறகு வழக்கிலே விடுதலையானார் 6 மாதம் கழித்து. ஆனால் அந்த கொலை தொடர்பாக ஐயா மிகப்பெரிய அளவில் ஒரு தொண்டர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்தவர். அந்த வகையிலே எங்களுடைய சொந்த குடும்பத்திற்கும், என்னுடைய தந்தையாரும் அந்த காலத்திலே திருவைகுண்ட வட்டாரத்திலே வாத்தியார் என்றுதான் விடுதலைன்னு ஒரு படம் வந்திருக்கு பாருங்க, அதுல வாத்தியார்னு நம்முடைய ஐயா புலவர் கலியபெருமாளை நடுவமாக வைத்து அந்த கதையை எழுதியிருக்கிறார்கள். அதே போல என்னுடைய தந்தையார் அந்த காலத்திலே சிறுவைகுண்டம் வட்டத்திலே முதலாக SSLCன்னு சொல்லுவாங்க, 11ஆம் வகுப்பு, தமிழ்ல பெரிய பத்துன்னு சொல்லுவோம், அதான் பொது தேர்வு. அந்த பெரிய பத்தி தேர்வு எழுதி அதுல 3 முறை தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர் என்னுடைய தந்தையார். என்னுடைய தந்தையாரும் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணுக்கு நன்றாக தெரியும். வாத்தியார் மகனா 2016ஆம் ஆண்டு தாமிரபரணி மணல் கொள்ளை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துறோம். ஐயா தான் தலைமை தாங்கி இந்த போராட்டத்தை நடத்த சொன்னோம். அந்த போராட்ட குழுவினர், ஏனென்று சொன்னால் அங்கு சில சமூக சிக்கல்கள் வந்துவிடக் கூடாது என்பதனாலே மணலை அள்ளுகிறவர்கள் அதை எதிர்த்து போராடுவோர் அவர்களாக இருக்கட்டும், அதில் ஒரு மாபெரும் தலைவராக இருக்கட்டும் என்று சொல்லி ஐயாவே அதை தலைமையேற்று நடத்தி உயர்நீதிமன்ற வழக்கும் போட்டு வாகேஷுடைய வரலாறு நம்ம ஐயாவுக்கு உண்டு. அந்த தாமிரபரணி மணல் கொள்ளை தடுத்து தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கிற அந்த நிகழ்வுக்காக ஐயாவுக்கு ஒரு பாராட்டு கூட்டம் சிறுவைகுண்டத்தை போட்டோம். அந்த மேடையிலே கேட்டார். அப்பொழுது எனக்கு ஐயாவை பற்றி தெரியும், ஆனா என்னை பற்றி ஐயாவுக்கு தெரியும். நீண்டகாலமா பழக்கத்துல இருக்கிறோம், மணல் போக்குவரத்து எங்களுக்குள்ள உண்டு. அப்பொழுதுதான் கேட்கிறார் யார் என்று கேட்ட பொழுது என் தந்தையார் பெயரை, பெரிய தந்தையார் பெயரை சொன்ன உடனே, நீங்க வாத்தியார் அருமநாயக வாத்தியார் பையனா, திருக்கோடி தம்பி மகனா, பொன்னம்புச்சி திருக்கோடி தம்பி மகனா என்று அவ்வளவு வாரி அரவணைத்தார். அதே போல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க எவரிடமும் இல்லாத ஒரு அரிய புகைப்படமும் ஐயாவை பற்றி என்னிடம் இருக்கிறது.
2006-7 காலகட்டத்தில் சிறுவைகுண்டம் தடுப்பு அணை, வடகால் தென்கால் என்கின்ற தண்ணீரை பிரித்து விடக்கூடிய ஒரு தடுப்பு அணை. அது 1886 காலகட்டத்திலே கட்டப்பட்டது. முல்லைப்பெரியார் அணை கட்டப்பட்ட காலகட்டத்தில் இந்த தடுப்பணையும் கட்டப்பட்டது. இந்த தடுப்பணை வலிமை இழந்து விட்டது. மேலே கட்டப்பட்ட பாலம் ஒரு வழி பாதையாக இருக்கிறது, போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கிறது. எனவே கீழே அணையையும் பாலத்தையும் இடித்துவிட்டு 42 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய அணை பாலம் கட்ட நீர்வளத்துறை ஒரு திட்டம் தயாரித்து கமுக்கமாக, அதாவது ரகசியமாக வைத்திருந்தது. எனக்கு அந்த செய்தி அறிந்து அந்த திட்ட அறிக்கையை எடுத்து மிகப்பெரிய அளவில் ஊடகத்திற்கு கொடுத்து செய்தியாக்கினேன். திருமணத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறேன். அணை பாலத்தை இடிக்கக்கூடாது, பாலம் தேவை, பக்கத்தில் இன்னொரு புதிய பாலம் கட்டிக்கொள்ளணும், அணை வலிமையா இருக்கு, இடிக்கக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். அந்த போராட்டத்தினுடைய செய்தி அன்றைக்கு இருந்த மாண்பு முதல்வர் கலைஞர் அவருடைய கவனத்திற்கு சென்று அவர் அப்படியானால் அணையை ஆய்வு செய்வதற்கு ஒரு நீரியல் வல்லுநர் குழுவை ஒன்று அமைத்து ஆய்வு செய்ய சொல்வோம் என்று ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழுவின் தலைவராக வந்தவர் ஐயா பழ நெடுமாறனுடைய தம்பி பழ கோமதி நாயகம், மறைந்த பழ கோமதி நாயகம் அவர்கள் அந்த ஆய்வு குழுவின் தலைவராக என்னோடு தொடர்பு கொண்டு ஆய்வு செய்து 150 ஆண்டுகளுக்கு இந்த அணையை இடிக்க வேண்டியதில்லை, பாலம் தேவையானால் புதிதாக கட்டிக்கொள்ளலாம் என்று ஒரு அறிக்கையை போட்டார். அந்த நேரத்தில் சிறுவனிடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஏறுங்கிற ஊர்ல தற்செயலாக நம்முடைய ஐயா நல்லக்கண்ண அவர்கள் சந்தித்து சொல்லும்போது, ஐயா இது போல அணையையும் பாலத்தையும் இடிக்க ரகசியமா ஒரு திட்டம் போடுறாங்க, 42 கோடிக்கு திட்டமிட்டு இருக்காங்க, அணையை இடித்தால் அதுல கிடைக்கக்கூடிய பொருட்களை 150 கோடிக்கு பெருமதியா இருக்கும், இந்த 42 கோடிக்கு அணையும் பாலத்தையும் கட்டிவிட்டு 150 கோடியை ஏப்பம் விட்டு விடுவார்கள், நான் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சத்தம் போட்டால் உடனடியாக முதலமைச்சர் ஐயா கலைஞருடைய காதுகளுக்கு எட்டுமே என்று சொன்ன போது அந்த பாலத்தினுடைய திறப்பு விழா படம் ஒன்று எனக்கு அரிய நிழற்படம் கிடைத்தது ஐயா என்று சொன்னேன். உடனே பக்கத்துல ஒரு சாதாரண எளிய உணவகத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு பேசுறோம். உடனே சொன்னாரு, அந்த படம் உங்கள்கிட்ட இருக்காரு. ஆமான்னு, அந்த படத்துல நான் இருப்பேனேங்கிறார். இது எவ்வளவு பெரிய அரிய செய்தி, எவருக்கும் கிடைக்காத, அவருடைய பொது உடைமை கட்சி தோழர்களுக்கே கிடைக்காத செய்தி என்ற. அப்படியே ஐயா என்று நான் வியந்து சொன்னேன். அந்த பாலத்தை கட்டியவர் நம்முடைய வைகோவுடைய தாத்தா கோபாலசாமி நாயக்கர், அவர் தான் ஒப்பந்ததாரர், அவர் தான் பாலத்தை கட்டினார். 1942 திறப்பு விழா. நான் 11ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன் வியனரசு. பக்குள் துறை துரைசாமி பக்குள் துறைன்னு ஒரு ஆட்சித்தலைவர் வெள்ளைக்காரர், அவர் திறக்காரு, கோபாலசாமி நாயக்கர் வாராருன்னு சொன்னாங்க. பள்ளிக்கூடம் பகல் உணவு இடைவேளை விட்டது, கலெக்டர் வாராருன்னு ஓடி படம் எடுத்தாங்க. உள்ள நான் தலையை நீட்டிட்டேன், என் படம் இருக்கும் பாருங்க. அரிய நிழற்படம். ஐயாவுக்கு அப்ப 16 வயது என்று நினைக்கிறேன். அந்த வேட்டி கட்டு அதுக்கப்புறம் தான் உன்னிப்பா கவனிக்கிற அந்த படத்துல ஐயா இருக்கிறாங்க. வைகோ அவர்களுடைய தாத்தாவும் மிக உயரமா, இன்றைக்கு அண்ணாச்சி வைகோ எவ்வளவு அழகாக உயரமான மனிதராக இருக்கிறாரோ அதை விட தாண்டிய அவங்க அப்பாவுடைய அப்பா கோபாலசாமி நாயக்கர், அவருடைய பேர் தான் இவருக்கு, அவர் இருக்கிறார். அந்த நிழற்படத்தை குமுதம் ரிப்போர்ட் இதழில் போட்டு திருவைகுண்டம் அணை பாலத்தை கட்டியது யார், சாட்சாத் வைகோவின் தாத்தான்னு அந்த படத்தை போட்டு வெளியிட்டோம். அது கலைஞருடைய கவனத்தை ஈர்த்தது, அண்ணாச்சி வைகோவுடைய கவனத்தை ஈர்த்தது. நல்லக்கண்ண ஐயாவும் பார்த்து விட்டு எனக்கு உடனே தொலைபேசியில தொடர்பு கொண்டு நல்ல செய்தியை வெளியிட்டிருக்கீங்க வியனரசு, அணையும் பாலத்தை பாதுகாப்போம், நான் கலைஞரிடம் பேசுகிறேன் என்று என்னுடைய போராட்ட முயற்சிகளுக்கு ஆதரவாக ஒரு முறை கலைஞர்கிட்ட தொலைபேசி போட்டார். அணையும் பாலமும் பாதுகாக்கப்பட்டது, புதிய பாலம் கட்டப்பட்டது. இப்படிப்பட்ட பொது உடைமை கொள்கையை அப்பால், அரசியல் வாழ்க்கைக்கு அப்பால் இந்த தாமிரபரணியை பாதுகாக்கிறது மணல் கொள்ளையரிடமிருந்து, ஏனென்றால் எங்க ஊர்ல ஆழ்வார்த்தனர்ல எங்களால பாதுகாக்க முடியல, பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பெறுவதுக்குள்ள மணல் கொள்ளையடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 100 அடி ஆழத்துக்கு கூட அள்ளி இருப்பாங்க. அதற்கு சிறுவைகுண்டம் அணை பாலத்திற்கு மேற்கே கொங்கராயக்குறிச்சி மெரினா கடற்கரைக்கு நிகரான மணல் இன்றைக்கும் கிடக்கு. அது பாதுகாக்கிறதுக்கு தேவ சகாயம் என்பவர் உயிர் கூட கொடுத்தார். அப்படி அதையும் அள்ளுவதற்கு அதிகார வர்க்கம் எவ்வளவோ முயற்சி செஞ்சது, என்னெல்லாம் மிரட்டி பார்த்தாங்க. ஆனா அப்படி மிரட்டல் விடுகிற நேரத்தில் எனக்கு பக்க பலமாக இருந்து
எச்சரிக்கை மணி அடித்தவர் அதிகார வர்க்கத்திற்கும் அந்த மணல் சுரண்டல் பெருவழிக்கும் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணி என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவருடைய நூற்றாண்டு விழாவிலே, அதிலேயும் என்னுடைய தலைவர், என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்று நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அதில் மிக சிறந்த உரை ஆற்றினார். அதே போல பச்சை தமிழர் கட்சி தலைவர் சுப உதயகுமார் பேசினார். இப்படி நிறைய தலைவர்கள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், அதே போல விண்வெளி ஆய்வாளர், பேரறிஞர், தமிழ் வழியிலே படித்து அந்த விண்வெளி ஆய்வின் உச்சத்தை எட்டிய மதிப்பிற்குரிய மயில்சாமி அண்ணாதுரை, அதே போல எப்பொழுதும் பேசுபொருளாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர், எழுத்தாளர், ஆற்றல் மிக்க பேச்சாளர் இறையன்பு, இப்படிப்பட்ட அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், தலைவர்கள் எல்லோரும் ஐயா நல்லக்கண்ணு வாழுகின்ற காலத்திலே அவருக்கு நூற்றாண்டு விழாவை எடுத்த, இந்த நூற்றாண்டு விழா எடுப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர் மகிழ்ச்சி மணிவண்ணன், கோயம்பேடு பல வணிகர்களின் தலைவர் ஐயா பழ நெடுமாறனோடு நெருக்கமான தொடர்பில் இருந்தவர். அவருடைய அந்த அரிய முயற்சி உண்மையிலே பாராட்டுக்குரிய, வாழ்த்துக்குரிய முயற்சி. அந்த மகிழ்ச்சி மணிவண்ணனுடைய சொந்த பொருட்கொடையில் மிக சிறப்பாக இந்த விழா நடந்தது. ஒரே ஒரு வருத்தம் தான், ஐயாவுடைய உறவினர்கள் என்று எழுதி போட்டு ஒரு வரிசை போட்டிருந்தாங்க. உறவினர் யாரு வந்தாங்கன்னு தெரியல. அவர் சொந்த ஊர்ல இருந்து, சொந்த இந்திய பொதுவுடைமை கட்சி சிபிஐ, அந்த கட்சி தோழர்கள் யாரையாவது இந்த சிறுவர் உண்டம் அல்லது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருடைய முகத்தை பார்த்து விடலாம் என்று நானும் அரங்கம் முழுவதும் தேடி தேடி பார்த்தேன். அப்படித்தான் அரசியல் சூழல் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த அரசியல் ஒருவரை கூட காண முடியல. இந்த அரசியல் சூழ்நிலையில் ஐயா அவர்களுக்கு அந்த விழா எடுத்தது ஒவ்வொரு தமிழரும் தங்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு தூய தொண்டுள்ளம் படைத்த நேர்மை, உண்மை, வாய்மை, ஒழுக்கத்துக்கு பேர் போன ஒரு தலைவரை அவருடைய வாழ்நாளிலே நூற்றாண்டு விழா, அதிலேயும் அவரை போன்ற மற்றொரு தலைவரான ஐயா பழ நெடுமாறன் தலைமையில் நடைபெற்றதை இரண்டு கண்களாலும் பார்த்த அந்த பெருமைக்குரிய நிகழ்ச்சி எண்ணி வாழ்நாள் முழுவதும் நாம் மகிழ்ச்சி அடையலாம், பெருமிதம் கொள்ளலாம் என்கின்ற செய்தியை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தூய அரசியலை, நேர்மை அரசியலை, உண்மையும் வாய்மையும் ஒழுக்கமான ஒரு அரசியலை விரும்புகிற உலகத் தமிழர் அனைவருக்கும் பகிர்ந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.